parents should remember, you should become the role model for the child. அதாவது உங்க குழந்தை எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அப்படியெல்லாம் நீங்க இருக்கணும். முடியுமா? ஸோ உங்க குழந்தை எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க இருக்கணும். அதாவது a child may forget what you say, but child never forgets what the child sees at home. ஸோ வீட்டுல என்ன பாக்குறாங்களோ அவங்க வந்து மறக்கவே மாட்டாங்க. நீங்க சொல்றது கூட இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருவாங்க. அதனால உங்களோட பிஹேவியர்ஸ், உங்களோட வே ஆஃப் லைஃப் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தை நம்மள பாக்குறாங்க, இப்படி பிக் பாஸ்ல வந்து 4 பக்கம் கேமரா வச்சு பாக்குற மாதிரி உங்களை உங்க பசங்க பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் எப்பவுமே உங்க மைண்ட்ல இருந்தது அப்படின்னா உங்க பசங்களை ரொம்ப நல்ல புத்திசாலி குழந்தைங்களை வளர்க்க முடியும். ஆல்ரெடி அவங்க ரொம்ப புத்திசாலியா தான் இருக்காங்க. நிறைய கிஃப்ட்ஸ் வாங்குறாங்க, நிறைய ப்ரைஸ் வாங்குறாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. In spite of that, இது ஒரு கொஞ்சம் added advantage-ஆ இருக்கும். You have to make your child smile. நீங்க உங்க குழந்தைக்கு சந்தோஷம் சொல்லி கொடுக்கலன்னா இந்த உலகத்துல யார் சொல்லி கொடுக்க முடியும்? அதனால எப்பவுமே வந்து ஒரு ஹாப்பி சைல்ட டெவலப் பண்றதுக்கு நீங்க ரொம்ப ஒர்க் ஹார்ட் பண்ணணும். அது ஒன்றும் அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்ம மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் சட்டுன்னு கொட்டுறது ரொம்ப ஈஸி. பட் அதை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு தேவையான அந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு நம்ம வந்து சிறப்பா கொடுக்கறதுக்காக நீங்க ரொம்ப ஒர்க் ஹார்ட் பண்ணணும். பிகாஸ் ஹாப்பினஸ் ஹீல்ஸ். எங்களோட இந்த வருஷம் கோட் வந்து ஹாப்பினஸ் ஹீல்ஸ். அதான் எங்களோட டேக் லைன். ஸோ அதனால வந்து அதை உங்ககிட்டயும் சொல்றது நான் ரொம்ப விருப்பப்படுறேன். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஹாப்பினஸ் heals. Happiness heals. And teachers, my lovely teachers, I worked as a teacher for so many years in my life, and I knew the difficulties that you face every day from day in and day out. So I really appreciate the hard work and efforts you put forth for the children's development. And every teacher should remember one thing, that there is no broken pencil left out. There can be always a sharpener, and a sharpener can help the child. அதாவது ஒரு குட்டி பையன் வந்து வரைஞ்சிட்டே இருந்தானா, வரைஞ்சிட்டே இருக்கும்போது அவனுடைய அந்த இது எழுதுற அந்த ஊக்கு இருக்கு இல்லையா, அது உடஞ்சு போச்சு. உடஞ்சு போனா அவனுக்கு சட்டுன்னு கோவம் வந்துருச்சான். அவன் என்ன பண்ணா, அந்த பென்சிலை தூக்கி அப்படி எரிஞ்சிருக்கான். அந்த பக்கமா காரிடோர்ல நடந்து வந்த டீச்சர் வந்து அப்படி கிட்ட வந்து பார்த்து பென்சிலை கையில எடுத்து ஏன்பா தூக்கி போட்ட அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த பையன் சொல்லியிருக்கான், இல்ல இது வந்து உடஞ்சு போச்சு, இந்த ஊக்கு உடஞ்சு போச்சு, கூர்மையா இல்லை, என்னால எழுத முடியலன்னு. அதுக்கு என்ன இருக்கு, there's always a sharpener. சோ ஒரு ஷார்ப்னர் எப்பவுமே கூட இருக்கு இல்லையா, அதுக்காக நீ வந்து தூக்கி போடக்கூடாது. சோ அதனால இந்த உலகத்துல இருக்க எந்த குழந்தையும் வந்து பண்ண முடியாது, செய்ய முடியாதெல்லாம் எதுவுமே கிடையாது. சோ கண்டிப்பா நீங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஒரு ஷார்ப்னர் மாதிரி அவங்க கூட இருந்து ஷார்ப் பண்ணி நல்லா டெவலப் பண்ணும். அதாவது we can never forget the walk, talk, look of the beautiful and our favorite teachers of us. So they live on and on. There is no end date for the teachers at all. They'll always be in our hearts. So teachers are not only the ladders, or they are not only the ladders anybody மாதிரி இருப்பாங்க, அப்புறம் candles மாதிரி இருப்பாங்க. No, they are diamonds. They shine forever. We have to celebrate them. Let us give a big round of applause for all the teachers who are working in brotherhood. And going to be for my students, there are a lot of students, a wonderful performance, a fabulous performance. I really enjoyed every moment of this function, and then from the beginning to till the end, highly disciplined and motivated and teamwork, everything I could see. So for the students, and finally I would finish with this wonderful story. There was a day Abraham Lincoln was reading something. So அவர் படிச்சுட்டே இருக்காரு, kept on reading. அவர் படிச்சுட்டே தான் இருப்பாரு, எப்போ பார்த்தாலும் Abraham Lincoln was reading. So அவங்க ஊர்ல இருக்கவங்க அவரை பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணாங்களா, அதனால எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்க, படிக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது, நீ என்ன ஏர்ன் பண்ண போற, this is not going to give you anything அப்படி சொல்லி ரொம்ப அவரை வந்து மார்க் பண்ணாங்களா. அப்போ அவர் வந்து ஒரு பதில் சொன்னாரா. என்ன சொன்னார்னா, நான் படிக்கிறது வந்து ஏர்ன் பண்றதுக்காக கிடையாது, நான் படிக்கிற இந்த படிப்பு வச்சு எவ்வளவு பெரிய ஆளாக முடியும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் எவ்வளவு பெரிய ஆளானாலும் நான் ஒரு பண்பாளனா, ஒரு சிறந்த ரொம்ப தாழ்ச்சியான ஒரு மனிதனா இந்த உலகத்துல எப்படி வாழ்றதுன்னு கத்துக்கிறதுக்காக தான் இந்த நூல்களை நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரா. அவர் சொன்ன மாதிரி அவர் பண்பாளனா மட்டும் இல்ல, மிக சிறந்த மனிதனாகவும் வாழ்ந்து காமிச்சாரு. சோ அதனால உங்க வாழ்க்கையில நீங்க நிச்சயமா நல்லா படிக்கணும். படிக்கிறத தவிர்த்து வேற எதுவுமே உங்களுக்கு பெரிய லைஃப் தராது. And also from the director of the school, Father Anton Cruz, I could hear a lot of things about him, and such a humble and nice man. So we are all blessed to be with such a wonderful person, and thank you so much for this opportunity.